என்ன பேருங்கிற ஷோக்கு இவர் வந்திருக்க கேடி வில்லா கில்லாடி ரங்கா இங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? ஓகே ஓகே. ஹாய் ஹலோ. வணக்கம் நண்பர்களே, நேர்களே, திரும்பவும் நாங்கள் வந்துட்டோம். ஒரு வருஷ தொடக்கத்தில் ஒரு 2 பேர் ஒரு விஷயத்தை சொல்லி மீண்டும் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க தங்களோட பாட்காஸ்ட்டை. சபதம் எடுத்தாவது இந்த வருஷம் நாங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கல, 2024 ஃபினிஷ் பண்ணிக்க 52 எபிசோட்ஸ் இருக்கணும்ன்ட்டு ஒரு 2 லூசங்கள் சொல்லி போட்டு ஸ்டார்ட் பண்ணினாங்க. கொஞ்ச நாள் ஒழுங்காக போச்சு. திடீர்னு பார்த்தா மீண்டும் காணாமல் போயிட்டோம். அது என்ன மாயமோ மந்திரமோ தெரியல, ஏதோ ஒரு சதி ஒன்று நடக்கிறது எங்கேயோ. அப்போ திருப்பி ஒரு 2 மாதம், ஐ திங்க் ஆல்மோஸ்ட் 3 months நாங்கள் இப்போ பிரேக் எடுத்துட்டோம். பட் அதுக்கு ஆஃபீஸி காரணங்கள் இருக்குது. ஆனால் அது ஒரு காரணமாக சொல்லி ஒரு ஷார்ட்டாக நான் சொல்ல விரும்பல. ஏன்னா நீங்கள் கேட்டால் 3-2 கேட்டால் அப்போ என்ன எதுக்கடா சொன்ன நீ இப்படி 50 எபிசோட் செய்ய போகிறேன், 52 எபிசோட் செய்ய போகிறேன்னு. பட் வி கமிங் பேக் வித் த பேங்க். இப்படி தாங்க ஒவ்வொரு முறையும் திரும்பி வேலைக்கு அப்படி தான் சொல்கிறோம். பட் நடுவில் இருக்கிற ஆளை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்னதுக்கு நான் அப்படி சொல்கிறேன்னு. ஸோ ஐ எம் ஹாப்பி டு வெல்கம் யூ பேக் டு அவர் favorite podcast, சில்லா இருப்பம் குஜாலா இருப்போம். எக்ஸாக்ட்லி வேணும்னு தான் சொன்னேன். அவருக்கு ஞாபகம் இருக்கா ஷோ அந்த பேர். ஸோ ஆப்வியஸ்லி வெல்கம் பேக் டு குஜாலா இருப்பம் சில்லா கதைப்போம். இன்னைக்கு நாங்கள் சில்லா யாரோட கதைக்க போகிறோம்டா, the one and only வணக்கம் வணக்கம் மக்களே, David Billa. Thank you so much for agreeing to come to our podcast. Of course brother. என்ன நாங்கள் நான் சொன்ன மாதிரி திடீர்னு நாங்கள் ஒரு 2-3 மாதம் காணாமல் போயிட்டோம். ஸோ திரும்ப ஆரம்பிக்கல 2 பேரும் லூசங்கள் மாதிரி இருந்து ஓகே நாங்கள் திரும்ப வந்துட்டோம். எங்களுடைய இதை மன்னிச்சு கொள்ளுங்க. இப்போ நீங்கள் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிறீங்க. அதான் முக்கியம். எக்ஸாக்ட்லி தட்ஸ் வாட் இட் இஸ். ஸோ ஹாப்பி டு ஹேவ் யூ ஹியர். தேங்க் யூ ஃபார் ஹேவிங் மீ. நாங்கள் நிறைய உங்களோட கதைக்க வேண்டி இருக்குது. அது என்னன்னு உங்களுக்கே தெரியாது. ஸோ போக தான் நீங்களும் கண்டுபிடிக்க போகிறீங்க என்னத்தை பற்றி இவங்க என்னத்தை வச்சு செய்ய போகிறாங்க என்னன்னு உங்களுக்கும் போக தான் விளங்கும். பட் டு ஜஸ்ட் கெட் started off, it's not only for us welcome back to our podcast, it's also welcome back David Billa to Canada. ஏன்னா நீங்களும் நாங்கள் 3 மாதம் காணாம போனாங்க, நீங்கள் 3 வருஷம் காணாம போயிட்டீங்க. ஸோ அதெல்லாம் பற்றி நாங்கள் இன்னைக்கு கதைக்க போகிறோம். பட் yeah, like I said, Billa is back. Yeah, we should have another BGM. Yeah, exactly. But அது ஏன்னா இந்த டைட்டிலே நான் சொன்னேன், நான் டேவிட் பில்லாஸ் பேக்னு நான் சொல்லல, பில்லாஸ் பேக்னு சொன்னதுக்கு அதுக்கு என்ன காரணம் அதுவும் உங்களுக்கு போக தெரியும். சோ இப்படி சஸ்பென்ஸ் என்ன பாஸ் எனக்கே தெரியாது, நீங்களே யோசிக்கிறீங்க. என்ன இப்படி சஸ்பென்ஸ் கொடுத்தா தான் நீங்களும் பாப்பீங்க. இல்ல நீங்க நினைப்பீங்க இவங்க இப்படி காய்ச்சி போடுவே எந்திரி காணா போயிடுவாங்க தானேன்னு. பட் we will try this time. I'm going to be honest, we will try to continue without any interruptions. But yeah, you know, sometimes life happens and yeah. So இதுக்கு மேலே அலட்டாம எங்களுடைய கெஸ்டோட நாங்க கதைப்போம். கெஸ்ட் என்று சொல்லல தான் ஐ திங்க் நான் ஒரு பாட்காஸ்ட் வச்சிருந்தேன். அது ஒரு 4 years back. He was one of the first, actually the first Tamil podcast person in there, because I had ஒரு வெள்ளக்காரன் ஒரு podcast. It was 4 years ago. It was your first podcast. Yes. Yeah. And I had நான் இருக்கேன். And அப்போ அவர் எனக்கு மெசேஜ் பண்ணி கேட்டவர், I'm very inspired by your fitness journey, and the fitness பற்றி கதைக்கணும், let's do it. And I was so excited. I was like, yes, let's do it. Wow, okay. I like to talk about fitness. 4 வருஷத்துக்கு முதல்ல. Yeah. We talked a lot of things and I'm so happy to have you back. Thank you brother. நீங்க இவட்ட இப்போ நாங்க அவட்ட இதுகளை பற்றி நாங்க கூட கதைக்க போறோம். பட் இவட்ட அந்த காமெடி இது போடுற இதில் வந்து எனக்கு ஃபேவரட் வந்து அந்த டப்பிங். Yes. Those dubbing always share me up. அதில் ஒரு ஃபேவரட் ஆனது வந்து I just want to say it. I don't know if you remember. அது நிறைய பேர் எடுத்து டிக்டாக்ல இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் ஷேர் பண்ணாங்க. அந்த ஒரு லயன் வந்து கிட்ஸோட பிள்ளைகளோட இருக்குன்னு தெரியுமா? இவள் பாவி என்ன விட்டுட்டு போயிட்டாலே வர்றாங்களே. That's all time my favorite. Thank you bro. அது இந்தியாவிலேயும் கணக்கு பேர் எனக்கு சென்ட் பண்ணுறது. ஸோ அவங்க வந்து அவங்களோட இந்தியன் சென்னையில் வந்து they have lots of meme pages. ஸோ அப்போ அதில் அந்த வீடியோ போட்டு அதில் 300,000 400,000 லைக்ஸ் ஷேர்ஸ் எல்லாம் வந்து இப்போ எனக்கு வந்து ஐ டோன்ட் கேர் அபவுட் கிரெடிட்ஸ். எந்த காமெடியை பார்த்து சிரிக்கிறாங்களா அதுவே எனக்கு ஐ ஆம் ஹாப்பி.
அண்ட் தென் அது ஒன்று போனது அந்த லயன் காமெடி. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து the next thing that was famous was அந்த அக்கா தங்கச்சி மாதிரி ஒன்று செஞ்சிருந்திருப்பேன். சாரி, அண்ணா தம்பி மாதிரி உனக்கு மண்டேல வருது அப்படி சொல்லாத. That's a favorite line. Oh my god. அது it was viral. Those two எனக்கு அந்த என்னடா I can relate it to because I have a son. ஸோ இதே மாதிரி தான் அவள் வைஃப் தான் கூடுதல் அவரோட விளையாட்டு ஏதாவது பிரகாரம் அந்த ஸ்லோவில் விட்டுட்டு போனால் I have to look after him. என்னை போட்டு பாடாத பாடு படுத்துவான், ரைட்? ஸோ அந்த இதெல்லாம் திருப்பி பார்க்க இட்ஸ் ஜஸ்ட் ரிமைண்ட்ஸ் மீ, இட்ஸ் ஜஸ்ட் கிராக் மீ அப். இவள் பாவி விட்டுட்டு போயிட்டாள். அது வந்து honestly brother, அந்த ஐடியா எனக்கு தந்ததே என் ஃபேன்ஸ் தான். நான் ஒன்று வந்து சும்மா நான் ஒரு ஃபன்னுக்கு செஞ்சு போட்டது ஒரு வீடியோ, ஒரு வாய்ஸ் ஓவர். அண்ட் ஒன் ஆஃப் மை ஃபேன் மெசேஜ் மீ, ப்ரோ அது நல்லா இருந்தது, நீங்கள் செய்யுங்க. அண்ட் ஐ கெட் மை அட்வைஸ் ஃப்ரம் மை ஃபேன்ஸ். அவங்களுக்கு என்ன பார்க்க விரும்புதோ அதே மாதிரி தான் நான் செஞ்சு. அண்ட் தென் இட் வாஸ் அ சக்ஸஸ். ஐ மேட் லாட் ஆஃப் அனிமல் வீடியோஸ் ஆஃப்டர்வர்ட்ஸ். அவங்களே மேபி உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க இதை வச்சு செய்யுங்க. அவங்க சொன்னவங்க ப்ரோ அது நல்லா இருந்தது என்று சொல்லக்குள்ள நான் அதை திங்க் பண்ணுவேன். இப்போ அவர் சொல்கிறாருண்டா செஞ்சு பார்ப்போம். அந்த அடுத்த வீடியோ இன்னும் ஹிட் ஆனது. So I get my advice from them and it worked out. இப்போ நீங்கள் 4 வருஷம் பின்னுக்கு போனீங்க, நான் அதை விட பின்னுக்கு போகணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கு ஒரு டைம் ட்ராவலிங் எபிசோட். அதாவது உங்களுடைய அந்த ஆரம்ப காலம், நீங்கள் இந்த காமெடி வீடியோஸ் செய்யணும்னு சொல்லி உங்களுக்கு எப்படி அந்த ஒரு ஐடியா வந்துச்சு? ஓகே, ஸோ நான் வந்து கனடாவுக்கு மூவ் பண்ணினது ஸ்ரீலங்காவிலேருந்து 2012 அப்போ வந்து இங்கே வரக்குள்ள ESL என்று சொல்லி ஒரு இங்கிலீஷ் as செகண்ட் லாங்குவேஜ் அந்த கோர்ஸ்லாம் என்னை போட்டவங்க. அங்கே வெளிநாட்டில் இருந்து வாராக்கள் அதை செஞ்சு தான் they have to finish the high school. ஸோ அப்போ அதில் எனக்கு 2-3 ஃபனி கேரக்டர்ஸ் இருந்தவங்க. இப்போ எல்லாம் அவங்க they are like big people now. For example ஜதுர்ஷன் என்று சொல்லி ஒரு ஃப்ரெண்ட் இருந்தவர். ஸோ அவங்க எல்லாம் வந்து தமிழ் கதைக்கிற ஆக்கள். ஸோ அவங்களோட காய்ச்சி அண்ட் அப்போ நான் வந்த டைமில் தமிழ் கதைச்சா இங்கே இவங்கள வெக்கம் மாதிரி, லைக் இட்ஸ் அ கிரிஞ்ச் ஒன்று இருந்தது தமிழில். they won't talk in தமிழ். இப்போ நான் வந்து அதை பற்றி கவலைப்படலை. நீ எனக்கு என்ன சொன்னாலும் பரவாயில்லை, நான் தமிழ் தான் கதைப்பேன். ஏன்னா நான் யாழ்ப்பாணத்தில் பிறந்தது, வட்டுக்கோட்டை. நான் வட்டுக்கோட்டையில் தான் பிறந்தேன் நான். எனிவே ஸோ அப்போ அதால் நான் I want to speak in தமிழ் என்று நான் தொடங்கினது. வைன்ஸ் என்று சொல்லி அப்போன்று இருந்தது. 6 seconds, only 6 seconds. அப்போ நான் ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ போட்டேன். என் உண்மையாகவே எனக்கு ஒரு டீச்சர் இருந்தவ, அவன் பேர் மிஸ் பேக்கர். அவன் பேரே பேக்கர். ஆனால் பேக்கர்ண்டா எங்கட ஆக்களுக்கு அந்த பான் பேக்கரி அதை வச்சு ஒரு காமெடி. என்ன மிஸ் பேக்கர் நேசுறான்னா என்ன அவன் என்ன பான் விற்கிறாவோ, அந்த ஒரு சின்ன ஒரு காமெடி, மொக்க காமெடி. அது ஒரு 1500-2000 லைக்ஸ் அப்போயே எனக்கு வந்துட்டு ஆக்கள் ஓ மை காட் ஸோ ஹிலேரியஸ் அப்படி இப்படின்றக்குள்ள. தென் வாஸ் லைக் ஓகே ஏதோ இருக்குது அதில் பார்க்குறாங்க செய்வோம். Then I started doing more videos in vines. அப்போ ஒரு டைமில் வைன் என்ன நடந்துன்னு தெரியல, திடீரென்று இல்லாமல் போயிட்டு. அப்போ தான் இன்ஸ்டாகிராமுக்கு நான் வந்தேன். அப்போ தான் இன்ஸ்டாகிராமும் ஸ்டார்டிங். இப்போ இருக்கிற மாதிரி ஃபீச்சர்ஸ் ஒன்றும் அப்போ இருக்கே இல்லை. சரியான மினிமல் 30 செகண்ட் வீடியோ தான் அப்லோட் பண்ணலாம், அதுக்கு மேலே அப்லோட் பண்ணலாது. எனக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது. ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி என் கான்டென்ட்டை க்ரியேட் பண்ணி செஞ்சு மெல்லவா அப்படியே பில் பண்ணி கொண்டு வந்தேன். 6 செகண்டில் செய்தாக 30 செகண்ட் ஐயோ இல்லை, இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் வரைக்கும் தான் கிரியேட்டிவாக யோசிப்பாங்க. ஆஃப்கோர்ஸ் ஏன்டா இப்போ ஆக்கலன்ட்டு அந்த அட்டென்ஷன் ஸ்பேனும் வந்து குறைவு சரியான. இப்போ நீங்கள் வந்து ஒரு 2 minutes 3 minutes 4 minutes வீடியோ செய்கிறீங்கன்னா நீங்கள் அஜித் விஜய் மாதிரி இருந்து பார்ப்பாங்க. இப்போ அப்படி இல்லாட்டி வந்து அவ்வளோதான், இதை என்ன இவன் அப்படி இல்லைன்ட்டு போயிடுவாங்க. ஸோ இவ்வளவோ ஒன்று குறைய செகண்ட்ஸில் இருந்தால் இட்ஸ் பெட்டர். ஏன்டா அவங்க பார்த்துட்டு இஃப் தே லைக் இட் தென் தே வில் ஷேர் இட் வித் தியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் தென் யூ கேன் get some viewers out of it. Coming to your name first of all, obviously உங்களோட பேர் வந்து டேவிட், பட் நீங்கள் டேவிட் பில்லான்னு போட்டது obviously is there. இப்போ நீங்கள் தலை ஃபேன்ன்றதுக்கு அப்பால வேறு ஏதாவது ரீசன் இருக்கா நீங்கள் டேவிட் பில்லான்னு உங்களோட பேரை வைக்கணும்? இல்லை ப்ரோ, அந்த டைம் ஏண்டா இப்போ பில்லா மூவி வந்த டைம் வந்து 2012 பில்லா மூவி வந்தது. பில்லா 2 2012 ரிலீஸ் ஆனது. அந்த டைம் தான் நான் கனடாக்கு வந்தேன். நான் அப்போ தான் அந்த படத்தையும் பார்த்தேன். நான் அந்த சென்டிமெண்ட்டுக்காக தான் அந்த பேர் வச்சது. ஏண்டா 2012 தான் நான் கனடாக்கு மூவ் பண்ணினேன். நான் 2012 தான் அந்த படமும் வந்தது. அப்போ டேவிட் பில்லா ஆண்டு வச்சது, சும்மா வச்சது, அதில் ஒரு பிளானும் இல்லை. ஐ லைக் அஜித், ஐ லைக் ஹிஸ் ஹியூமிலிட்டி அண்ட் ஹவு ஹீ இஸ் ஆஸ் அ பர்சன் away from his comedy, so not comedy, away from his acting and things.
ஸோ அப்போ அதால் ஐ வாண்டட் டு அது நல்லாவே செட் ஆயிருச்சு. அது நல்லாவே செட் ஆயிடுச்சு. அது இட்ஸ் a blessing. இப்போ எல்லாம் டேவிட் பில்லான்னா நாங்கள் அந்த டேவிட் பில்லா யோசிக்கிறேன். இவர்தான் தான் முதல் மைண்ட்ல உங்களதான் முதல் மைண்டில் ரஜினிகாந்த்ல இருந்து காலத்துல இருந்து இருக்குது அது அங்க போற இல்ல. இதை அஜித் பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவேன். பார்க்க வெப்பம் எல்லாம் உங்களோட கையில் தான் இருக்கு. நினைக்கிறேன் அந்த ஆள் எங்கேயுமே இல்லையே, பப்ளிக்லேயும் வர மாட்டார், சோஷியல் மீடியாலையும் இல்லை. அவர் இங்கே தான் இப்படித்தான் பார்க்க வைக்கிறது. அவர் சைலண்டாக அவர் கிணக்க வேலை செய்கிறார். ஏன்னா சைலண்டாக ஹீ இஸ் டூயிங் லாட் ஆஃப் திங்ஸ். இப்போ விடாமுயற்சி படம் வரணும் அடுத்த மாதம், இன்னும் பாட்டே ரிலீஸ் பண்ண இல்லை. அதான் ரொம்ப கவலையாக இருக்குது. போஸ்டராக போட்டுட்டு இருக்காங்க. அதுதான் போஸ்டரும் போட்டுட்டு அதையே மக்கள் ட்ரோல் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. ஏன்னா ஹைவேல பேக்கை பிடிச்சி நடக்கிறார். இது என்ன இது என்று ஒரு போசம் வேற இந்த ஹைவே தவிர வேற எங்கேயும் இல்லையா. ஆனா என்ன பொறுத்த அளவில் இந்த ஜான் விக் வைப் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த படம் அந்த விடாமுயற்சி அந்த அந்த என்ன ஸ்டோரி பிளாட்டை வாட்சி பார்த்தனா இட்ஸ் கோயிங் டு பி லைக் a John Wick vibe and he can pull it off. He's the one who can pull it off. Yeah. All right, so you suddenly decided I'm going to do something else. 3 வருஷம் காணா போயிட்டீங்க. பட் அந்த 3 வருஷம் காணா போனது அந்த வனவாசத்துக்கு முதல் என்ன கதைக்கு நினைச்சேன்னா, உங்களோட ப்ரொஃபஷன் வந்து யூ ஆக்சுவலி a nurse. Yeah. Right? So can you tell us a little bit about that? I mean, இப்போ என்னன்னா இப்போ சோஷியல் மீடியாவில் பார்க்க obviously people think okay இவர் காமெடி செய்கிறார், இல்லாட்டிக்கா இவர் பாடுறார், இவர் மியூசிக் செய்கிறார், இல்லை இவர் ஆடுறாருன்னு பார்த்துட்டு, பட் they don't know what we all do beyond that. அதாவது அவன் இந்த ஃபோன் ஸ்க்ரீனுக்கு அங்கால நாங்கள் வேறு என்ன செய்கிறோம்ன்றது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. அண்ட் ஆப்வியஸ்லி இப்போ நாங்கள் ஒரு ப்ரொஃபஷனாக பார்க்கல, இப்போ ஃபுல் டைமாக ஒரு கொமெடியனாக இருந்தாலோ இல்லாட்டிக்கு whatever ஆர்ட் ஃபார்மில் நாங்கள் இருந்தாலும் there was a time okay இது ஃபுல் டைமாக செய்ய முடியாது, நாங்கள் சர்வைவ் பண்ண முடியாது. அது இப்போ ஆப்வியஸ்லி நிறைய பேர் அந்த அந்த ஒரு கருத்தை மாற்றி கொண்டு வாரினோம். they are proving it, okay இது ஃபுல் டைமாக செய்ய முடியும், இதில் ஒரு இன்கம்மை நாங்கள் ஜென்ரேட் பண்ணலாம். அண்ட் அப்படி ஒரு சுச்சுவேஷன் இப்போ வருது. பட் ஸ்டில் we have to have a backup என்ற ஒரு சூழ்நிலை இன்னும் இருந்து கொண்டு தான் இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் ஆப்வியஸ்லி your interest was towards becoming a nurse, right? ஸோ அதில் நீங்கள் என்னத்தில் நீங்கள் ஸ்பெஷலைஸ் பண்ணீங்க, அதை பற்றி கொஞ்சம் நீங்கள் சொல்ல முடியுமா? ஓகே, நர்சிங்கில் வந்து I specialized in psychiatry. Okay. I work in a mental health facility with rehab patients. Okay. மெயினாக நான் நர்சிங்குக்கு போனது காரணம் என் அம்மா வந்து ஸ்ரீலங்காவில் ஜஃப்னாவில் மானிப்பாயில் ஜஃப்னா ஹாஸ்பிட்டல் அங்கே நர்ஸாக இருந்தவா. ஓகே ஓகே. அங்கே தான் என் அப்பாவை பார்த்து லவ் பண்ணி மேரி பண்ணி அப்படியே மூவ் பண்ணி இங்கே வந்து தென் ஷி லிவ்ட் அ லைஃப். ஸோ அப்போ அதால் அவள் வந்து ஷி ஆல்வேஸ் டாக்ஸ் அபவுட் நர்சிங். ஐ லவ் நர்சிங். அந்த நர்சிங் வந்து ஆக்களுக்கு உதவுறது, லைக் இட்ஸ் யூ கிவிங் பேக் டு த கம்யூனிட்டி இந்த மாதிரி. அண்ட் ஐ ஆல்சோ ஹாவ் அ ஹார்ட் டு ஹெல்ப் பீப்புள். ஸோ அதால் ஐ லைக்ட் தட் ஃபீல்ட். போனேன். எனக்கு நர்சிங் ஸ்டார்ட் பண்ணக்குள்ள எனக்கே டவுட், முடிப்பனா என்னன்னு தெரியல. ஏன்டா எனக்கு படிப்புன்னா விருப்பம் இல்லை ப்ரோ, என்னால் படிக்க இயலாது. இருந்து அசைன்மெண்ட் எல்லாம் 25 பேஜெல்லாம் எழுத சொன்னாங்க ப்ரோ. ஐயோ, ரிசர்ச் ஒரு இங்கிலீஷ் எக்ஸாம் 25 பேஜ். எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஆள் இருந்தவா, அங்கே சே ஹர் நேம் இஸ் ஷர்மி, ஒன் ஆஃப் மை பெஸ்ட் குட் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் நர்சிங் ஸ்கூல். அவள் எல்லாம் ஹெல்ப் பண்ணி தான் அதெல்லாம் பாஸ் பண்ணி வெளியில் வந்தது. ஸோ அப்போ என் அம்மா தான் மோட்டிவேட் பண்ணது நர்சிங்குக்கு போ. ஆனால் நான் ஒன்ஸ் ஐ ஸ்டார்டட் மை ஒர்க் ஐ என்ஜாய்ட் இட் அண்ட் a lot of people were happy seeing my face in my nursing shifts. They were like ஓ டேவிட்டான்னு பார்த்தோன்னா அவங்களுக்கு ஒரு முகத்தில் ஒரு பிரகாசம் எரியும் பேஷண்ட்ஸுக்கு. அவர் அண்ட் நர்ஸ் ஓகே அப்போ நல்லா பண்ண அப்போ. அண்ட் ஐ லைக் டு ஸ்பெண்ட் டைம் வித் தெம். ஐ லைக் டு லிசன் டு தெம், சிட் வித் தெம், டாக் வித் தெம். தென் I like to help people. Exactly. So that's how it started to work out. ஆனால் இப்போ நீங்கள் கேட்குறது நான் ஏன் விட்டுட்டு போனான்னு, அது ஒரு ஃபேமிலி ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. ஒன் ஆஃப் மை ஃபேமிலி மெம்பர்ஸ், he is a millionaire. He's a self-made millionaire. No one helped him. அவர் rock bottomலேருந்து வளர்ந்து he is a multi-millionaire, a business owner. He has a construction company in Cayman Islands. ஸோ அப்போ அவருக்கு வந்து he said தம்பி ஒருக்கா வேறம் வந்து பேரம் உமக்கு பிடிச்சிருந்தா நீ கண்டினியூ பண்ணோம், வேறம் ட்ரை பண்ணி பேரம். I wanted to try it out like a new experience, right? I wanted to get look at his mindset. அவர் ஒரு மில்லியனராக வந்தாருண்டா அவருக்கு ஒரு மைண்ட் செட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதை அறியணும்னு எனக்கு விருப்பம். என்னத்தால் எப்படி அவர் ஒரு மில்லியனராக வந்தவர். ஸோ I went there, I worked with him, I stayed with him. I worked with him for almost 3 years with my uncle. I finished one project, not completely finished, but I finished like 80% of it.
அதுக்கு பிறகு 2 பேருக்குமே விளங்கிட்டது தம்பிக்கு வந்து இதில் இன்ட்ரெஸ்ட் பெருசாக இல்லை. அங்கிள் சித்தப்பா கேட்குறாருன்றதுக்காக தம்பி செய்கிறான். அப்போ அவரே சொன்னார், தம்பி ஐ திங்க் யூ வில் டூ குட் இன் வாட் எவர் ஃபீல்ட் யூ வாண்ட் டு டூ, ஸோ எக்ஸ்ப்ளோர் தட், which is acting, comedy to creative side of the thing. So I moved back and அண்ணா மாதிரி நல்ல உள்ளங்கள் இருக்கிறாங்க இங்கே, யூனோ. இப்போ ஸோ அதால் வந்தேன், மீட் பண்ணினேன், ஆக்களோட பேசி இப்போ ஒரு மாதிரி நல்லா போகுது. That's awesome. That's crazy though. Like ஒரு வாழ்க்கையில ஒரு பெரிய சேஞ்ச் அது, ரைட்? 3 வருஷம் இங்கே அம்மா அப்பா இங்கே விட்டுட்டு. அது என்னண்டா பிரதர், இப்போ நான் ஐம் தி ஒன்லி சைல்டு. சின்ன வயசுலேருந்து லைக் எல்லாமே நான் தான் தனியத்தான் பழக வேண்டிய ஒரு சூழ்நிலை எனக்கு, ஏனெண்டா ஐம் தி ஒன்லி சைல்டு. ஸோ ஐ ஹாவ் அ வெரி ஸ்ட்ராங் இமோஷனல் ரெகுலேஷன். ஐ கேன் கண்ட்ரோல் மை இமோஷன்ஸ். ஐ நோ வாட் டு டூ டு கீப். உங்களோட மகன் என்ற காலை வந்து தடவுறார். ஏதோ சொல்ல வர. ஸோ ஐ எம் ரியலி குட் அட் இமோஷனல் ரெகுலேஷன். ஸோ எனக்கு தனியாக இருக்கிறது தான் விருப்பம். என்ன தனியாக இருந்தேன்டா க்ரியேட்டிவாக கணக்க திங்க் பண்ணுவேன், செய்வேன். ஸோ that's great. So I'm sure your parents are happy to have their only son back too. என் வீட்டை களவு போனது ப்ரோ, அது ஒரு பெரிய விஷயம். நான் அங்கே கேமனுக்கு போகக்குள்ள என் வீட்டை 5 பேர் மாஸ்கை போட்டுட்டு வந்து எல்லாத்தையும் ஆட்டையை போட்டு போயிட்டாங்க. நான் இல்லாத நேரம். அப்போ என் அப்பா அம்மா எல்லாம் சரியா அப்செட் ஆகி குழம்பி. ஸோ இப்போ நான் வேணுமெண்டே வெளியில் ஜிம் அடிச்சுட்டு போவேன். வாங்கடா இப்போ வாங்கடா. அந்த டைம் யாரோ நோட் பண்ணி, ஹலோ தம்பி, ஹவ் ஆர் யூ, லெட் மீ டாக், ஓகே, என்ன வேணும் உங்களுக்கு தம்பி? குட் பாய். ஸோ ஒருக்க களவு போனது என் வீட்டை. ஸோ இப்போ நான் வந்தோடனே மை பேரண்ட்ஸ் ஆர் ரியலி ஹாப்பி. லைக் என்ன ஐம் தி ஒன்லி சைல்டு. இப்போ அவங்களுக்கு என்ன விட்டால் ஒரு ஒருத்தருமே இல்லை. ஸோ இப்போ என் அம்மா எல்லாம் அவனை முகத்தை பார்த்தாலே எனக்கு விளங்கும், அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறான் நான் திரும்பி வந்தது. நான் ஸோ ஐம் ஹாப்பி. நாங்களும் எல்லாரும் happy. Oh brother, thank you. Super. I'm sure like anyone who's doing events, they're happy to have like a super fun and super enthusiastic host or MC ஆம் நீங்க திருப்பி உங்களுடைய பணிகளை ஆரம்பிச்சிருக்கீங்க. So I'm happy that you are back to that as well. And pretty much 3 வருஷம் அப்படி போனது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்காது, எங்களுக்கு ஓரளவு தெரியல. பட் ஓகே, நீங்க கனகாலம் இந்த ஃபீல்ட்ல இல்லாம போனது வந்து obviously we all felt it. So we are very happy that you are back at it. I needed that break from my entertainment thing. So இப்போ எனக்கு கடவுள் காட்டி இருக்கிறார், உனக்கு entertainment தான் உண்ட calling. ஸோ அதை நீ செய், யூனோ, ஐ வில் சப்போர்ட் யூ. அண்ட் இப்போ நான் அங்கே போய் ஒரு பிஸ்னஸ் மேக்னெட்டாக வந்திருக்கலாம், பட் ஐ டென்ட் வாண்ட் டு டூ இட். ஸோ ஐ வாண்டட் டு கண்டினியூ டு டூ மை கிராஃப்ட், மேக் பீப்புள் ஸ்மைல், புட் அ ஸ்மைல் ஆன் தெம், காமெடி, ஆக்டிங், அண்டு ஐ வாண்டட் டு எக்ஸ்ப்ளோர் தட். இல்லை ஃபார் ஷூர். இப்போ நீங்கள் போன இடம் ஓகே ஒரு மல்டி பில்லியனராக வர வேண்டிய ஒரு கட்டத்தில் ஓகே அதுலேயே மனசு இல்லை என்னைக்குள்ளே தட் சேஸ் எவ்ரி திங், ரைட்? ஓகே, பிகாஸ் இப்போ இருக்கிறதுல காசு தான் எல்லாமே இருக்கிற ஒரு விஷயத்தில் we are all running, right? எப்படி நான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அக்செப்ட் பண்ணக்குள்ள எனக்கு காசு தான் லைஃப், காசு இல்லாட்டி வாழ இல்லாது, காசு தான் கடவுள்ன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருந்தது. ஆனால் அங்கே போய் 2 almost 3 years இருந்துட்டு ஐ லேர்ன்ட் இட். காசு எல்லாம் லைக் இட்ஸ் நாட் எவ்ரிதிங். யூ ஹாவ் டு டூ வாட் யூ லவ் டு டூ, அப்போ தென் யூ வில் டூ இட் டு த ஃபுல்லஸ்ட். நீங்கள் என்ன நடந்தா என்ன, உங்களோட காசை போட்டும் சில வேலைகளை செய்வீங்க இஃப் யூ லைக் இட். ஸோ அதால் ஐ அக்செப்டட் இட். அண்ட் தென் ஐ எம் ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் ஃபார் தட் ஆப்பர்ச்சுனிட்டி ஐ காட் இன் கேமன். அண்ட் அது என் மைண்டை மாற்றினது. அதான் ஐ வாண்டட் டு மென்ஷன் தட் டு எவ்ரி ஒன். ஒரு நாள் நீங்கள் தனியாக இருந்து பழகணும். யூ ஹாவ் டு லிவ் பை யுவர் செல்ஃப். ஒருத்தர் ஹெல்ப்பும் இல்லாமல் தனியாக குக் பண்ணி, தனியாக ரெண்ட்டை பே பண்ணி, பில் பே பண்ணி இருந்தால் தான் உங்களுக்கு தெரியும். அப்போ தான் உங்களுக்கே தெரியும். லைக் இஃப் யூ லைக் அது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருக்கும் பெறணும். இப்போ என்னென்னா இப்போ எல்லாரும் இப்போ வீட்டை இருக்கக்குள்ளேயோ எல்லாரும் ஹெல்ப் பண்ணினாங்கண்டா நீங்கள் லைஃப்பில் நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடலாம். For sure, yeah. So that I think as a person that helped you a lot to grow, right? தனியாக இருந்தவரையா ஐ மீன் தனியாக இருக்க தான் எங்களுடைய குடும்பத்தின் அருமையும் கூட விளங்கும். அதுக்காக எல்லாருக்கும் விளங்குறையில் இல்லை, பட் லாட் ஆஃப் திங்ஸ் வி டேக் ஃபார் கிராண்டட். அம்மா இது செய்வா, அம்மா சமைச்சு தருவா, அம்மா உடுப்பு எல்லாம் குஞ்சு போனா ஓகே அம்மா துவைச்சு தருவாண்டா, அப்படி ஒரு வி டேக் இட் ஃபார் கிராண்டட். அப்போ ஒரு சிச்சுவேஷன் வரைக்கும்
போடுறதுக்கு கடைசி ஜட்டியும் போட்டுட்டு நீ தோற்றா தான் போடலாம்னு ஒரு சிச்சுவேஷன் வேற இருக்குல்ல. யூ அண்டர்ஸ்டாண்ட். ஆஹா உடுப்பு எல்லாம் போடு முடிஞ்சோன்னா அம்மா எல்லாம் பெர்ஃபெக்ட்டா எல்லாம் அடுக்கி எடுத்துட்டு போடுறது. இப்ப வந்து நானே செய்ய வேண்டி இருக்க சிச்சுவேஷன் வேற இருக்குது. யூ வேல்யூ them even more. Exactly. Right? Sure, and, I think that is definitely important. உண்மையாவே நான் அங்கே தனியாக இருக்கக்குள்ள இப்போ அங்கே நான் தனியத்தான் இருந்தேன். நான் லைக் நோ ஒன் கம்ஸ் டு விசிட் மீ. ஸோ லாண்ட்ரி எல்லாம் ஒரு கிழமைக்கு ஒருக்காத்தான் செய்வேன். ஆனால் இப்போ வீட்டே இருந்தால் அம்மா வந்து ஒவ்வொரு நாளும் வந்து கேட்பா, உனக்கு துவைக்கிற உடுப்பு இருக்குதோ, துவைக்க போகணுமோ. ஏன்னா ஐ கைண்ட் ஆஃப் மிஸ் தட். ஏன்னா அங்கே வந்து ஐ ஃபெல்ட் லைக் ஐம் மெஷின் மாதிரி வேலை செய்யணும், மெஷின் மாதிரி ஓடணும்ண்டு. ஆனால் இப்போ திருப்பி வந்த உடனே ஐ see like what I missed. Yeah, and I am more grateful. Like compared to before, I'm more grateful to what I have. Before I move to something else that's very important that I already kind of mentioned or gave a hint, இந்த கேள்வி வந்து நிறைய பேர்ட்ட மைண்டில் இருக்கிறது உங்களோட வீடியோஸை பார்க்கும்போது. அதாவது நான் உங்களோட வீடியோஸ் பார்க்க தொடங்கினேன், நீங்கள் அந்த துவாயை தலையில் போட்டுட்டு அம்மா மாதிரி கதைக்கிறது அந்த டைமில் இருந்தே நான் உங்களோட வீடியோஸ் பார்க்குறேன் நான். And that was also, I think that was actually before I even moved here, just right when I moved to Canada from Germany, right? So அந்த அம்மா கேரக்டராக இருந்தாலும் சரி, இல்லாட்டிக்கு பாலாங்களாக இருந்தாலும் சரி, are those like real life characters or is this imaginary characters? Bala uncle character is an over exaggerated character of my father. Okay. And own அப்பா. என்ன இப்போ அந்த அக்செப்ட் எல்லாம் வந்து நான் என் அப்பாட்டே தான் எடுக்கிறேன். அவருக்கே இப்போ தெரியும். And he doesn't care. சரி என்னோ செய்யறான்னு செஞ்சுட்டு போட்டும். I was going to ask you, does he know? But okay. Yeah, he knows. And then இப்போ he is more acceptance of what I do. அவர் எனக்கு பேர் சொன்னவங்க, அவரே வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்றார் அப்படி இப்படின்னு. நான் நேரா சொல்ல மாட்டேன். அதான் எங்களை தமிழாக்கள் இருக்கிற ஒரு தமிழ் அப்பா மேட் அதான் அவங்க அதான் அந்த டஃப் லவ்னு சொல்றது. They want அந்த வீக்கா இருக்கிறவன்றதை they look that as weakness. ஆனா but that is actually love. The emotional காட்ட மாட்டேன், right? Like they just want to. So இப்போ நான் கதைக்கிறது எல்லாம் வந்து என் அப்பா என்னோட சொல்ற விஷயங்கள்ல தான் நான் ஓவர் எக்ஸாஜுரேட் பண்ணி ஓவரா இமோஷனை கூட்டி நான் அதெல்லாம் நான் வீடியோ செஞ்சு போட்டேன். And then people started saying that, oh என்னடா இவன் எந்த அப்பா மாதிரியே கதைக்கிறான், எந்த அம்மா. They could relate, right? Yeah, they could relate. எந்த அம்மா இப்படித்தான் வீட்டை எந்த அப்பா இப்படின்னு. இப்போ எல்லாரும் அந்த வீடியோஸ் பார்க்க எல்லாரும் இந்த மேனத்தில் பட்டுதான் அட எல்லா வீட்லையும் இதான் எனக்கு மட்டும்தான் அப்படி நடக்குது, எல்லாருக்கும் இதான் நடக்குதுன்ற எல்லாருக்கும் இருந்தது, right? So that I think that's the beauty of that type of comedy. And அதை எல்லாராலையும் பண்ண முடியாது. I mean comedy என்றது is a very as funny and contradicting it sounds, a very serious art, right? Serious in the sense of it's so hard to ஒருத்தட்ட மனதை வந்து புண்படுத்தாம சிரிக்க வைக்கிறது வந்து ஒரு மிகவும் கஷ்டமான விஷயம். ஏனெண்டா இப்போ நான் வந்து எந்த இந்த காமெடி சைடாக இருக்கட்டும், கிரியேட்டிவ் சைடாக இருக்கட்டும் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணினது ஃப்ரம் வெரி யங் ஏஜ். இப்போ நான் அந்த ஸ்ரீலங்காவில் இருக்கக்குள்ள சர்ச்சில் எல்லாம் வந்து அந்த சர்ச்சின் கிறிஸ்மஸ் டைமில் வர ட்ராமாஸ்ல எல்லாம் ஐ ஹாவ் அ ரோல். ஓகே. அப்போ சின்ன வயசுலேயே அவங்களுக்கு வந்து அவரை கூப்பிடுங்க, அவர் நடிப்பாருண்டு. அப்பயே they started realizing that I have something special, right? அப்படியே அது என் ஸ்கூல் டைம் நான் படித்தது சென்ட் தாமஸ் காலேஜ் தோமியன்ஸ், சென்ட் தாமஸ் காலேஜ் மவுண்ட் லெவேனியா. அங்கே தான் நான் படித்தேன் நான் ஃப்ரம் grade 1 to A level. அப்போ அங்கே வந்து என் சீனியர்ஸ் எல்லாரும் வந்து என்னை கூப்பிடுறது, தம்பி நீ ஒரு கிளை விழான்னு வைப்பாங்க எவ்ரி இயர் லைக் ஆனுவல் இதில். அப்போ எனக்கு ஒரு ரோல் இருக்கும். அப்போ எனக்கு வந்து மோஸ்ட்லி அவங்க அந்த ஒரு ஆன்டி இல்லாட்டி ஒரு பார்ட்டி, ஏன்னா ஐ லவ் டூயிங் தோஸ் திங்ஸ். அப்போ வந்து ஐ கேன் டூ ஓவர் எக்ஸாஜுரேட் பண்ணி ஆக்களை சிரிக்க வைக்கலாம். ஸோ அப்படின்னு ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், ஒரு பார்ட்டி இதில் வந்து ஓகே ஸோ ஒரு பார்ட்டி கேரக்டர் நான் ப்ளே பண்ணுறேன். அப்போ அந்த பெண் உறுப்புக்கு ஐ ஹாவ் டு புட் 2 சிரட்டை. அதில் மேடையில் கர்மம் ஒன்று விழுந்துட்டுது in front of like what 800 people. Oh my god. So அதை எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு அதில் ஒரு he was like என் அம்மா இருந்தவா my mom said oh my god everyone was dying laughing. Oh my god, you see the சொல்ல நெச்சு பாக்க. I could just visualize that. Oh my god. So அப்போ அந்த சின்ன வயசுல இருந்தே I don't have a stage fear. I know what I can do. அப்போ நான் ஏறினேன்டா கதைக்கலாம். இப்போ நான் ஸ்டாண்டப் காமெடியாக இருக்கட்டும், ஆக்டிங்காக இருக்கட்டும், அந்த இவங்க ஆக்ஷன் கேமரான்னு சொல்லி உண்டாங்கண்டா I get into my element. I can give what they want. அந்த விதை வந்து அப்போவே போட்டாச்சு.
அந்த ஆக்டிங் அது நான் போடையில கடவுள் போட்டது. அந்த டைம்ல சின்ன இப்போ நான் தண்ணி ஊற்றி வளர்த்து கொண்டு இருக்கிறேன். எக்ஸாக்ட். ஐ மீன் சின்ன வயசுலயே எங்களோட காலிங் என்னன்றது நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம்னா இட்ஸ் so much easier to pave a path for ourselves, right? And அது நீங்கள் இப்போ நீங்கள் சொல்கிற கதையில் கேட்கவே தெரியுது, நீங்கள் அது சின்ன வயசுல தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த வழியை வந்து உங்களுக்கு அமைச்சிட்டீங்க. ஒரு கொமேடியன் சைடுக்கு நான் சின்ன வயசில் வந்து பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்கில் என் அம்மாவுக்கு எல்லாரும் சொல்கிறது கிளாஸ் கிளவுன், இவர் ஒரு கிளாஸ் கிளவுன், இவன் மட்டாக்களை படிக்க விட மாட்டான், சிரித்து வச்சுக்கொண்டு. அப்போ நான் வந்து இந்த எக்கனாமிக்ஸ் கிளாஸ் ஒன்று இருந்தது. அப்போ எனக்கு அப்போ மார்க்ஸ் 20% தான் வந்தது அவுட் ஆஃப் 100. அப்போ என் மிஸ் என் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்கில் என் மிஸ் சொல்கிறா என் அம்மாட்ட, இவரை வந்து நீங்கள் நடிக்க விடுங்க, நடிக்க விட்டீங்கன்னா இவன் ஒரு பெரிய ஸ்டாராக வருவான், இவனுக்கு படிப்பு சரி வராது. ஸோ அப்போ அவங்களுக்கே விளங்கிட்டு இவர் வந்து ஒரு படிப்பெல்லாம் சரி வராது. ஆனால் ஐ வாண்டட் டு ப்ரூவ் எவ்ரி ஒன் எனக்கு கொஞ்சம் அறிவு இருக்குதுன்றதுக்காக தான் ஐ டிட் அ பேச்சுலர்ஸ் டிகிரி and I did all of that. That's amazing. All right, so கடந்த காலங்களில் கொஞ்சம் உங்களை பற்றி தெரிஞ்சு கொண்டிருக்கிறோம். என்னென்ன விதத்தில் உங்களுடைய இந்த காமெடி சைட் வந்து உருவாச்சுது, அதில் என்ன மாதிரி நீங்கள் உங்களை வளர்த்து கொண்டீங்கன்றது ஒரு கொஞ்சம் அறியக்கூடியதாக இருந்துச்சு. இப்போ பட் I want to come to the next point. இப்போ the Billa is back நான் அப்போ சொன்னேன், அதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு சொன்னான், ஏன் அப்படி சொன்னான்னு சொல்லி. ஸோ Billa is back October 4th. What's happening? I'm doing my first stand-up comedy show in Toronto. Wow. கேளுங்க மக்களே. Not so it was supposed to be event by invite, but now they made it public. So we are expecting hundreds and hundreds of people. When I say hundreds, 100 பேரா மட்டும் வந்துறாங்க. ஒரு 300-400 பேரா வந்தீங்கன்னா இன்னும் சந்தோஷமா 100 பேரா வாங்க. 100 வாங்க. hundreds and hundreds அதுக்கு தான் நான் சொன்னேன். ஏன்னா டேவிட் வந்து நிறைய பேர் டேவிடுக்கு தெரியும், அவர் இன்வைட் பண்ணி போனாலே அதில் ஈஸியாக ஒரு 150-200 பேர் வந்துடுவாங்க. பட் it's his first official big event he's doing and his own show. So அதை வந்து நாங்கள் எல்லாருமே அதை ஆதரிக்கணும். And there's also another reason why he is doing it on October 4th, because he has a big show coming up in Swiss. Yes. Soon. ஆனால் ஸ்விஸ்ஸுக்கு போகிறதுக்கு முதல் தான் வசிக்கிற நாட்டில் வந்து தான் வசிக்கிற நகரத்தில் தான் முதலாவதாக அந்த ஷோவை செய்யணும் என்று சொல்லி ஒரு சபதம் எடுத்து October 4 இந்த Billa is back event நடைபெற போகுது. ஸோ அந்த டீட்டெயில்ஸை பற்றி நீங்கள் தான் கொஞ்சம் சொல்லுங்கள். எல்லாமே நானே சொல்லிட்டேன். So October 4th I'm doing my first stand-up comedy show officially in Toronto. ஸோ அதுக்கு ஹை குவாலிட்டி என்டர்டெயின்மெண்ட் அவங்களோட தான் நான் சைன் பண்ணி இப்போ அவங்க தான் அந்த ஷோவை முன்னுக்கு நின்று செய்கிறாங்க. வெரி லிமிட்டட் ஸ்பேஸ் தான் இருக்குது, 200 people தான் மேக்ஸிமம் தட் venue கேன் அக்காமடேட். ஸோ ஃபார் ஐ ஹர்ட் லைக் 60% சோல்ட் அவுட். ஸோ உங்களுக்கு அந்த ஷோவை பார்க்கணுமெண்டா ப்ளீஸ் ஹரி அப் அண்ட் பயோ டிக்கெட்ஸ். த டிக்கெட் டீட்டெயில்ஸ் ஆர் ஆன் மை பயோ. நீங்கள் கிளிக் பண்ணி யூ கேன் பை இட். This is just my first show. I will be doing more show in the future. So 100%. If you miss this one, don't worry. You can buy it. You will be part of the next show for sure. அதுக்காண்டி முதலாவது தான் will be the bang always. அதுக்காண்டி அடுத்த ஷோ வரதான் என்று வெயிட் பண்றேன். என்ன அது வரும், ஆனா எப்ப வரும்? பாசக்காரங்களா ஐயா. Let's do this. No, the thing is, this is the first official event of your own, right? Of my own. So அது வந்து எவ்வளவு ஸ்பெஷலா இருக்குமென்று எங்களுக்கு தான் தெரியும். So but true fans, when they see the very first show of yours and then they get the chance to watch like your 100th show, they will be like, oh my god, this is how the guy started and this is where he is now in the park again. They will feel even proud of it, right? It's not only your friends, your family. அவங்க கூடி நினைப்பாங்க, ஓ இவ்வளவுக்கு டேவிட் வளர்ந்துருக்கிறார் and நான் முதலாவது ஷோ பார்க்கறதுக்கு எனக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சேன்னு சொல்லி it will become like a show off. நான் கெத்தா சொல்லணும், ஒரு 5 yearsல I watched his first ever show, you didn't. So honestly சொல்லணும்டா பிரதர், ஃபர்ஸ்ட் ஷோ வந்து நான் ஒஃபிஷியலாக ஸ்டேஜில் ஏறி என்ன ஒரு கமீடியனா ஒரு செலிபிரிட்டி மாதிரி ட்ரீட் பண்ணினது மொன்ட்ரியல் தமிழ் பீப்புள். Right. ஸோ அப்போ தான் அந்த ரெயின் ஈவெண்ட்ஸ் அவங்க தான் என்னை கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் ஐ திங்க் பேக் இன் 2018 நினைக்கிறேன். I think so. Right before COVID. A year or two before. அப்போ I was one of the performers. ஸோ அப்போ வந்து எனக்கு தெரியாது நான் எல்லாம் ஒரு ஆளான்னு எனக்கு தெரியாது. ஸோ அவங்க தான் இந்த வாங்கோ செய்யுங்க நான் அந்த ஸ்க்ரீனை திறந்து போக்குள்ள the crowd went crazy. They were like screaming on top of their lungs and
அப்போ நான் கதைக்கிறேன், எனக்கே நான் கதைக்கிறது விளங்குது இல்லை. அவ்வளவுத்துக்கு தேவை லைக் ஸ்க்ரீமிங் அந்த ஓ மை காட் ஓ ஈஸியர். அப்போ தான் எனக்கே தெரியும் வாவ். அப்போ நான் சோஷியல் மீடியாவில் ஒரு 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 லெவலில் நான் இருக்கிறேன் காட்டினது மொன்ட்ரியல் தமிழாக்கு விசரங்கல் ஷோ. ஸோ விசரங்கல் நெக்ஸ்ட் இயர் நாங்கள் ஒரு ஷோ செய்கிறோம், ரெயின் இவெண்ட்ஸ். ஓகே, வி ஹாவ் டு டூ இட். Yeah, for sure. But this will be a special one, so check it out on his bio. All the details will be there. And Sabesha Nanasa vacha idhula ivangiyaadu description la irukku, so you can go கீழ இங்க வருமே இதுல வரும். அது ஒரு பாக்ஸ் இருக்கு, கிளிக் பண்ணுங்க, டைரக்ட்டா டிக்கெட் வாங்குறதுக்கு take you to the ticket supplier, I should say. It's not Ticketmaster, it's a different one, right? Yeah. So adula போய் நீங்க டிக்கெட் பெற்றுக்கொள்ளலாம். Very affordable. நீங்க annual show எல்லாம் 300 400 500 எல்லாம் செலவழிச்சு போறீங்க. So this is easy. So இது ஒரு 10-15 வீதம் தான் அந்த அமௌண்ட்ல இருந்து வரும். Exactly. So you can definitely afford it. So show வந்து 1 hour தான் show இருக்கும். I'm having special guests to open up for me, and then my segment would be 45 minutes with crowd work. அதுக்கப்புறம் we have an after party, ஃபன்னா போகும், like mingle பண்ணி சிரிச்சு கதைச்சு. High quality entertainment and you guys know it's going to be a party after. Oh my god, those guys are the best in what they do. It's going to be a big party right after, so vaango, enjoy pannungo, and we will all be there. So let's have fun and let's encourage this young man here and push him to another level, because I want you to do a world tour. Oh my god, thank you brother. Of Billa's back. I need to see a world tour in every country. Thank you, right? Thank you. And idu or starting, so you have already 2 lined up. You have Toronto, then you have Switzerland happening, and obviously I'm sure 2025 will be packed. அதுக்கப்புறம் உங்களை நாங்கள் பிடிக்கிறதே கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போவே எல்லாத்தையும் உங்களுக்கு நான் ஆல்வேஸ் அவைலபிள் இல்லை, அது தெரியும், ஆனால் அதுக்கு நீங்கள் நாட்டில் இருக்கீங்கன்னு தெரியாது. ஸோ அதுக்காக தான் நான் சொன்னேன். பட் ஐம் ஹாப்பி தட் யூ செட் தட். இல்லை, இப்போ டேவிட் சொன்னதை பார்த்து அந்த கோட் படத்தில் வந்து ஃபோன் கால் ஆன்சர் பண்ணுறதுன்னு பிரசாந்த் உடனே ஃப்ளைட் போட்டு வந்தார். இப்போ நீங்கள் அடிச்சோன்னா உடனே ஃப்ளைட் போட்டு வந்துடுவார். இல்லை அவர் வந்து கொஞ்சம் ஓவரா போய்டும். அவர் அந்த எந்த பெஞ்சில் இருக்கிறாருன்னு தெரிஞ்சு வந்து இருந்தார் பார்த்தீங்களா அந்த படத்தில். நீங்க அப்படி ஒரு வந்துருவீங்க. இல்ல, என்ன படிக்கிற ஈஸி இங்கதான் வேற இருக்க போறது இல்ல. So my next question for you is actually, so this நான் இதை ஃபன்னா சொன்னா எல்லாடிக்கு சும்மா உங்களை உசுப்பேத்துறதுக்கு சொன்னா நீங்க நினைக்கலாம். But I honestly mean that. I know you have the potential to take this to another level. And just one point I made earlier, I want to just bring that back. இப்போ காமெடி என்ற விஷயத்துல வந்து நிறைய கைண்ட் இருக்குது. So சில பேர் வந்து have this kind of comedy where they you know hurt some people's feelings. இப்போ ஒரு ஆளை பலியாடு ஆக்கி மற்ற எல்லாரையும் சிரிக்க வைக்கிற அந்த டைப் காமெடி இருக்குது. உங்களோட வந்து அப்படி அந்த ஒரு டைப்பே கிடையாது. லைக் நீங்கள் ஒருத்தர்கிட்ட மனதையும் வந்து புண்படுத்துறையில் you have like your fictional characters that you portray, and crowd work and say you mentioned you're going to do there's going to be crowd work at your show as well. And I know for a fact, even though you may like pick on someone, it's not going to be in a way where you're going to hurt that person's feeling. But when you go to a comedy show, obviously you have to be ready for that. உங்களோட மைண்ட் செட் அதுக்கும் ரெடியா இருக்கணும். ஓகே, என்ன யாரா திடீரென்று நான் வந்து கண்ணுக்கு தெரிஞ்சா என்னையும் வச்சு செய்யறதுக்கு சாத்தியக்கூறு இருக்குன்னு you have to be ready. அந்த மனப்பாங்கோட தான் you should go for like a stand up comedy show. It's all about that. But how do you see that and the difference and whatever நீங்க போற பாதை இருக்கு, you have obviously a lot of fellow comedians, they take the other path where they pick on someone and kind of use someone's deficits or someone's funny side to put them down and make a comedy out of it, right? How do you look? Okay, so நான் காமெடி ஸ்டார்ட் பண்ணக்குள்ள என் மெயின் கோல் வந்து இப்போ நான் செய்கிற விஷயத்தை என் அம்மா பார்த்தாண்டா சந்தோஷப்படுவாவா கவலைப்படுவாவா, சிம்பிள் as that. That's what I still use now. இப்போ என் அம்மா இந்த வீடியோ பார்த்துட்டு இதென்ன இவன் இப்படி எல்லாம் கச்சிருக்கிறானே என்று கவலைப்பட்டான் அப்படி சொன்னான்டா எனக்கு ஐ கான் ஹேண்டில் தட். ஏண்டா என் அம்மா வந்து எனக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறா. 10 வருஷம் தனியாக இருந்து, அப்பா கனடாவில் இருந்தவர், அப்போ ஹி வாஸ் ஸ்ட்ரகிளிங். அந்த அப்பா ஊரில் தனியாக இருந்து என் அம்மா என்னை கஷ்டப்பட்டு வளர்த்தவா. ஸோ அதால் ஐ லவ் ஹர் டு டெத். ஐ வில் டூ எனிதிங் ஃபார் ஹர். ஸோ அவள் கஷ்டப்படுத்தணும்ன்றது என் முடிவு இல்லை. நான் என்ன நர்சிங் தொடங்குறதுக்கு ரீசனே என் அம்மா நர்ஸ் இருந்ததால தான் நான் போனேன். ஸோ ஐ ஹாவ் அ வெரி க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வித் மை மாம். ஸோ அப்போ ஐ பேஸ் தோஸ் திங்ஸ் ஜஸ்ட் என் அம்மா எப்படி ஃபீல் பண்ணுவாள். நாளைக்கு நான் இப்படி போகிறேன், ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறேன், ஒரு கிஸ்ஸிங் சீன் இருக்குது, ஒரு ஹக்கிங் சீன் இருக்குது, அப்படி இப்படி இருக்குது, என் அம்மா அப்படி ஃபீல் பண்ணுவாள். அம்மாவுக்கு பிடிக்காது, நான் செய்ய மாட்டேன். தட் சிம்பிள் அஸ் தட். தட் இஸ் மை மோட்டிவேஷனல் ஃபேக்டர். Okay.
அம்மா எப்படி ஃபீல் பண்ணுவா. என் அம்மா வந்து இப்போ ஷி லவ்ஸ் வாட் ஐ டூ. இப்போ அவாவே வந்து பார்த்துட்டு சம்டைம் எனக்கு இப்போ நான் என் இன்ஸ்டாகிராமில் ஷி ஃபாலோஸ் மீ. 10-20 பேர் தான் நான் வாண்ட ஃபாலோவர்ஸ். அப்படி இருந்துட்டு இது நல்லா இருந்தது, வா அப்படி இப்படின்னு எனக்கு அவ காமெண்ட் எல்லாம் பண்ணி ஐ ஹேவ் தட் கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் வித் மை மாம். That's beautiful. Yeah. And then naturally brother, இப்போ எனக்கு வந்து ஐ எம் அ கிறிஸ்டியன். ஸோ என்னால் வந்து மட்டாக்களை ஹர்ட் பண்ணிடலாது. ஐ கான் டூ தட். அது இட்ஸ் இன் மை பிளட், இட்ஸ் இன் மை கேரக்டர். ஐ கான் ஹர்ட் பீப்புள். ஸோ நான் ஒரு ஆளோட கதைக்கிறேன்னுடா அவங்கள எப்படி நான் என்ன சொன்னால் சந்தோஷப்படுவாங்க. இப்போ நான் உங்களை மீட் பண்ணுறேன், ஆனால் நாங்களோட ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்குன்னு சொன்னால் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? You will feel good, right? So I know what to say to people to make them feel good, and then that's how I function in my life. I want to make people feel good. I don't want to bring anyone down. Simple. So I'm just இப்போ கொஞ்சம் ஒரு சீரியஸாக தான் இந்த கான்வர்சேஷன் போகுது, because like I said, there's also a lot of negative as an artist, right? எங்களுக்கு நெகட்டிவ் சைட்ஸும் நிறைய இருக்கும், அல்லாடிக்கு நிறைய ஹார்ட்ஷிப்ஸ் இருக்கும் நாங்கள் ஃபேஸ் பண்ணுறது. ஸோ அது நிறைய பேர் கதைக்க விரும்புகிறீங்க. they only like to show like the beautiful side of it, right? But how much struggle is there, or how much work we have to put in to put like content out, அதை பற்றி நாங்கள் நிறைய பேர் வந்து கதைக்க முன் வாரையில் அதை நாங்கள் கதைக்கணும். கட்டாயம் கதைச்சா தான் எங்களுடைய கான்டென்ட்டை பார்க்குற ஆக்களுக்கும் விளங்கும். ஓகே, இவ்வளோ டைம் நாங்கள் ஒரு 5 செகண்டில் இல்லாட்டிக்கு நாங்கள் ஒரு 2 மினிட்ஸில் பார்க்குற விஷயத்துக்கு இவ்வளோ நேரம் இவள் செலவழித்து அதை செய்யணும் என்றதை வந்து they have to understand, right? இப்போ நாங்கள் ஒரு படத்தை பார்த்துட்டு சிம்பிளாக சொல்லுவோம், இது என்ன மொக்க படம், what the hell is this, இதுக்கெல்லாம் எவ்வளோ செலவழிச்சுக்கலாம் எங்களா என்று நாங்கள் சொல்லுவோம். பட் how much work did go into that, or where did it go wrong? We don't think like that. Simply, oh, this is shit என்னோடு நாங்கள் போயிடும். ஒரு வசனத்தில் அதை சொல்லி போடும், ஒரு வார்த்தையில் அதுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டு we will go. அதுக்கே சில படங்கள் அதுக்கேற்ற வேறு இருக்குது, that's a different story. But we should also like have the mindset, okay, we should analyze this a little bit. Okay, how much time did they actually spend on this, and எங்கே வந்து ஒரு தப்பு நடந்திருக்கலாம், இது ஒரு பேடான ஒரு கான்டென்ட் வாரத்துக்கு அப்படி எல்லாம். அதுக்கு வந்து we have to speak about it. We have to also say, okay, you know what, we had a budget, for example, and we started this project. Halfway through, the budget was not enough, so we had to somehow finish it. That's why it's like, halfway through it became mediocre, whatever. So we have to kind of talk about it. We have to accept our mistakes and all those things, right? So அப்படி பார்க்கல இவ்வளோ விஷயத்தை சொல்லி போட்டு சிம்பிளான ஒரு கேள்வி தானே அது. So how do you see, like, what do you think the relationship between us as creators, as content creators, as artists should be with the public, or with our audience, with our fans? So do you think, okay, we should do more like the sugar coated thing and just show like, okay, everything is beautiful, everything is a happy life, and I'm doing this, and I'm not going to show like my struggle to my audience or to my fans? நீங்க அந்த இதை எப்படி பார்க்குறீங்க உங்களோட இதை? ஓகே, இப்போ நான் வந்து நார்மலாகவே நெகட்டிவிட்டியை என் மைண்டில் போடுறேன் இல்லை. ஏனெண்டா அது அகெயின் பீங் an only child, I am very emotionally regulated. I know I went through so much hardships when I was a kid, bullying to lot of bad things people did to me. அப்போ அதால் நான் சின்ன வயசுலேருந்தே I had a very strong mindset. I was able to fight through all of that negative thoughtsலேருந்து எல்லாம் I was able to regulate my mind. ஆனால் இப்போ ஒரு க்ரியேட்டிவ் சைட்ல இருந்து பார்த்தா, இப்போ நான் கதைக்கிறது வந்து ஜஃப்னா ஆக்சென்ட். இப்போ நான் கேட்குறது, ஆனால் நீங்கள் கேட்டிங்கன்னா என்னால் சென்னை ஸ்லாங்லையும் பேச முடியும். இந்த ஸ்லாங்கில் பேசினா தான் நான் வந்து சென்னையில் அவங்க கூட என்னால் ரிலேட் பண்ண முடியும். அப்போ தான் அவங்களும் நினைப்பாங்க, ஆமாம் இவன் பேசுகிறான், இவனை கூப்பிட்டா நம்மளை மாதிரி அவனும் பண்ணுவான், ஷோ பண்ணுவான் அப்படின்னு அவங்களும் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதுவும் வந்து நான் லேர்ன் பண்ணினது ரீசன் 2 மெயின் பீப்புள். நான் கேமனில் ஒர்க் பண்ணக்குள்ள உலகநாதன் சொல்லி என்னோட ஃப்ரெண்ட் வாழ்ந்துருந்தார் ஃப்ரம் பாண்டிச்சேரி, அண்ட் டாசன் சொல்லி ஒரு ஃப்ரெண்ட் இருந்தார் ஃப்ரம் சென்னை. 2 பேரும் இந்தியன்ஸ். அவங்க கூட பேசி இப்படி எனக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ ஏன்னா நீங்கள் மக்களுக்கு என்ன வேணுமென்றதை தெரிஞ்சு நீங்கள் கொடுக்கணும். இப்போ நான் வந்து இல்லை நான் இப்படி தான் பேசுவேன்னு சொன்னால் வந்து யூ வில் ஒன்லி கெட் ஃபியூ செலக்டட் ஃபேன்ஸ். இப்போ எந்த காமெடி வந்து மெயினாக ஆக்கள் பார்க்குறது ஸ்ரீலங்கன்ஸ், ஈழம் தமிழ்ஸ் தான் என்னை சப்போர்ட் பண்ணுறாங்க, அவங்க தான் பார்க்குறாங்க. நான் வந்து இதை ஒரு பிஸ்னஸாக எடுத்து இஃப் ஐ வாண்ட் டு டூ மோர் திங்ஸ் இன் இந்தியா அப்படி இப்படின்னு வந்துச்சுன்னா நான் வந்து இப்படி தான் பேசணும்.
சென்னையில் பேசி இருந்தால் தான் அவங்களாலையும் புரிஞ்சுக்க முடியும், அவங்களாலையும் என்னைய நடிக்கிறான், நல்லா பண்ணுறான், இவனை சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவங்களும் முடிவெடுத்து பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் மை சேம் திங். ஆக்களை புரிஞ்சு செய்யணும், அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கணும். That was impressive. The switch back and and forth. Nice. But coming back to my actual question. So I'm not talking about us being negative or something. So you can even ask him. You all also like spoke to me for a long time. We had a trip together. So you know I'm all about energy, right? So whatever is negative, I want to get rid of that. I don't have anything close to me. But my question was, how do you feel about do you feel like we should share our hardships, which is not negativity technically, but our hardships as an artist, we should technically make it visible, talk about that as well, or do you feel like, okay, we should just keep the happy side of it? எந்த மாதிரி hardships are you talking about? For example, as an artist, specifically as an artist, what do you go through? For example, anything that happens to you, for anything like, for example, you get mistreated as an artist, or you put so much work into your production and you don't get the right recognition. Why is that? I think 4 years ago when we had this talk as well, I adalaye mention panna because you used to post this video. So adu mention panna adu ungalku nyam irukku theriyala neenga kettan how do you ivlo கஷ்டப்பட்டு வீடியோஸ் எது போடுங்களா, you would say அதை போஸ்ட் பண்ணிட்டு தான் அப்படியே வச்சிட்டு இருந்துருவேன். So let's see why என்ன நடக்கட்டும் அந்த ஒரு மெட்டல்ல that was 4 years ago when we talk. இப்போ உங்கள்கிட்ட கேட்டா how would you feel? பாஸ்க்கு இப்போ நான் கேட்ட கேள்வி நாளும் விளங்கி இனி சரியான பதில் சொல்லுவேன். Of course brother, இப்போ நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ஒன்று செய்கிறீங்கன்னா எல்லாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அது எப்படியும் பொறாமை வரும், ஜெலசி வரும். நீங்கள் நல்லா செஞ்சாலும் உங்களை கீழே போடணும்னு ஆக்கள் இருக்கணும், சில ஆக்கள், ரைட்? ஸோ அதை யூ கான் அவாய்ட் இட். ஸோ அதுக்குத்தான் we have to have a good network of people that like what you do. இப்போ நான் அசோசியேட் பண்ணுற ஆக்கள் எல்லாரும் they are good hearted people, well wishers. If I find someone is trying to bring me down, or someone is trying to be jealous of what I do, or someone is trying to cut them off. Yeah, exactly. சைலண்டா விளையிடுவேன், சண்டை பிடிக்க மாட்டேன், ஆச்சா போச்சான்னு சத்தம் போட்டு சீன் இழக்க மாட்டேன், சைலண்டா விலை என்ற பாட்டுக்கு இருந்துருவேன். அதுக்கப்புறம் they have nothing to do with me. regret பண்ணுவாங்க in the future. I had that instance happen, but I mean that has nothing to do with me. நெகட்டிவிட்டியை நீங்கள் ஃபீட் பண்ணக்கூடாது. நீங்கள் அவங்கள அப்படி பண்ணுறாங்க, அவங்களுக்கு நான் இப்படி பண்ண போகிறேன், உனக்கு நான் செய்கிறேன்டா, உன்னை வச்சு செய்கிறேன்டா டே என்றெல்லாம் அப்படியே அந்த மைண்ட் செட்டில் போனீங்கண்டா you are losing and they are winning. You know, இப்போ எந்த காமெடி I know only I can do that, and I strongly believe that இப்போ நான் கதைக்கிற மாடுலேஷன்லேருந்து the things I do, I know only I can do that. அதை நான் சத்தம் போடாமல் செய்கிறேன். அதுக்காக நான் போய் நான் என்னால் மட்டும்தான் முடியும்னு நான் சொல்லல. நீங்களும் செய்யலாம், செய்யுங்க. You know what I mean? But in my heart, I strongly believe only I can do that. But to answer your question, the negativity எப்படி டீல் பண்ணுறதுன்ட்டு, I have a mindset to avoid it. I don't talk about it. இப்போ எனக்கு சப்போஸ் நான் அன்றைக்கு ஒரு டிக்டாக்ல இந்த ஸ்டாண்டப் காமெடியை போட்டேன், எனக்கு ஜஃப்னாலேருந்து தெரியும், ஜஃப்னாலேருந்து ஒரு அங்கிள் மெசேஜ் பண்ணுறாரு, தம்பி எங்கட ஆக்களுக்கு இந்த காமெடியெல்லாம் சரி வராது, வேறு வேலையே பேர் தமிழில் எழுதி போட்டிருக்கிறார். இன்னொரு ஆள் போட்டிருக்கிறார், இதில் என்னத்தை கண்டு சிரிக்கிறாங்களாப்பா, இவங்களுக்கு மண்டையில் அறிவில்லை. இதை நான் மண்டைக்குள்ளே போட்டு என்னடாப்பா இப்படி எல்லாம் எனக்கு சொல்லிட்டாங்க, இந்த குழம்பினண்டா ஐ எம் மேக்கிங் தேம் அ வினர். சரியா, 99 பீப்புளில் ஒரு ஆள் எப்படி கமெண்ட் பண்ணுறாருன்றதுக்காக நான் அந்த ஒரு ஆளுக்கு அட்டென்ஷனை கொடுத்தேன்டா, தென் வாட் அபவுட் த 99 people who love me? Simple as that. That's the same thing I accept. This is what I wanted to ask you at the beginning. The first time in the video class say the product look and stuff, as your parents, சொந்தக்காரங்கெல்லாம் இவருக்கு ஏன் இந்த தேவையில்லாத வேலை அப்படி ஏதாவது காமெண்ட்ஸ்? of course. என் ஃபேமிலியிலேயே என் சொந்தக்காராக்களே கணக்கு பேர் சொல்லியிருக்கிறாங்க, இவன் படிப்பை விட்டுருவான், இவன் இந்த மாதிரி டிவியில் ஆட்டிக்கொண்டு திரிகிறான், வீடியோ போட்டுக்கொண்டு டான்ஸ் ஆடிக்கொண்டு திரிகிறான், இவன் படிப்பை விட்டுருவான்ட்டு. அதுக்காகவே ஒரு பேச்சுலர் டிகிரி எடுத்தேன் நான். அதுக்காகவே நான் காட்டினேன் பேச்சுலர்ஸ் டிகிரி. என்னால் பிஹெச்டி அளவுக்கு எனக்கு இல்லை, ஆனால் ஒரு பேச்சுலர்ஸ் டிகிரி ஐ கேன் கெட் இட். அதுக்கு அடுத்து என்னை காட்டி என் அம்மா அப்பாவுக்கு கொடுத்து என் அம்மா அப்பா வாஸ் ரியலி ஹாப்பி. இப்போ தே லைக், தம்பி நீ என்னவும் பண்ணு, உனக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன்ற ஒரு ஸ்டேஜில் இப்போ இருக்கிறாங்க. அதுதான் ஏண்டா இப்போ நாங்கள் பண்ணுறது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ரைட்? நாட் லாட் ஆஃப் பீப்புள் டூ வாட் வி டூ. அப்போ அவங்களால அதை திங்க் பண்ண இயலாது, இப்படி ஒன்று இருக்குது ஏண்டா அவங்களால செய்ய இயலாது. அப்போ நீங்கள் செஞ்சீங்கண்டா அவங்களால அக்செப்ட் பண்ண இயலாது, ஏண்டா அவங்களால அதை செய்ய இயலாது. தட் இஸ் அ சிம்பிள் ஃபிலாசபி. அப்போ
நீ என்னடா என்ன விசர் வேலை பார்த்து கொண்டிருக்க போய் வேறு வேலையை பாடுறான் அந்த மாதிரி டாய்க் தான் வரும். தம்பி அமேசிங்காக பண்ணுறீங்க, தொடர்ந்து செய்யுங்க. எந்த ஃபேமிலி ஒன்றுமே எனக்கு சப்போர்ட் பண்ண இல்லையா. இப்போ அவங்களுக்கு விளங்குது. ஏன்டா இப்போ நான் அவங்களுக்கே இப்போ என்ன ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். முந்தின நாள் ஏதோ என் அம்மா சொன்னால் என் சொந்தக்கார ஆளையரோ நான் பண்ண ஸ்டாண்டப் காமெடி வீடியோன்னே நம்ம அம்மாவுக்கு சென்ட் பண்ணுவாங்களாம், வாட்ஸ்அப்பில் வைரலாக போதாமல். ஸோ அந்த மாதிரி நடக்குது. லைக் பீப்புள் ஆர் ஷேரிங் மை ஒர்க். அப்போ அவங்களுக்கு தெரியுது இவன் பண்ணுறானுண்டு. அதை அவங்க ஒரு ஜோக்குக்கும் அனுப்பியிருக்கலாம், இல்லாட்டி லைக் ஜெலஸ்லேயும் என் அம்மாவுக்கு அனுப்பியிருக்கலாம். என் அம்மா வாஸ் லைக் தம்பி நீ எங்கேயோ போகிற உனக்கு விளங்குது, லைக் இன்னும் பீப்புள் ஆர் ஷேரிங், ஜஸ்ட் டூ வாட் யூ லைக். என்னத்துக்காக அனுப்பினாலும் இட்ஸ் ஸ்டில் a win for you. எக்ஸாக்ட்லி. அவங்களுக்கு யாரும் அனுப்பியிருக்கிறாங்க, அதை அவங்க என் அம்மாவுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. தட்ஸ் இட். அது நீங்கள் சொன்ன மாதிரி அது ஜெலசியாலையும் இருக்கலாம், இல்லாட்டிக்கு உங்களோட மகன் இப்படி நல்லா செய்கிறான் அப்படியாகவும் இருக்கலாம். பட் ஏன்னா ஐ ஜஸ்ட் வாண்ட் தெம் டு அண்டர்ஸ்டாண்ட் டாக்டர், நர்ஸ், லாயர், அக்கௌண்டன்ட் அது மட்டும் லைஃப் இல்லை. இப்போ நாங்கள் வாழ்கிற டைமில் கணக்க விஷயத்தில் நாங்கள் காசு மேக் பண்ணலாம். அண்ட் வி ஆர் லிவிங் இன் அ டிஃப்ரெண்ட் சென்ச்சுரி. யூனோ கணக்க தேவையில்லாத வேலையிலையும் காசு பார்க்கலாம். ஆனால் நான் கதைக்கிறது நல்ல வேலைகளில் பார்க்குறது. நல்ல வேலையில் கணக்க விதத்தில் செய்யலாம். ஆன்லைன் க்ரியேஷனாக இருக்கட்டும், ஸ்டாண்டப் காமெடியாக இருக்கட்டும், டான்ஸிங், சிங்கிங், லைக் லிரிக்ஸ் ரைட்டிங், என்ன விளையாண்டலாம். சப்போர்ட் தேவை. எனக்கு அந்த சப்போர்ட் இருக்கே இல்லை, இப்போ இருக்குது. இப்போ எல்லாரும் வந்து பார்க்குறாங்க, அவங்களுக்கே போய் சொல்கிறாங்க. அப்போ இப்போ எனக்கு அந்த சப்போர்ட் கடவுள் தந்திருக்கிறார். என் பேரண்ட்ஸ் they love what I do. So exactly. So we need that support from them. Of course. So இப்போ ஸ்டீவ் சொன்ன அந்த அவர்கிட்ட கேள்வியின் படி பார்க்க போனால், இப்போ இந்த சைட் இப்போ நீங்கள் சொன்னீங்க the thing you went through, do we should show people this is what going through, or just அந்த டேவிட் பில்லாட காமெடியை மாத்திரம் தேவையில்லையே. ஏண்டா they're not going to be like they're not going to do that. They don't care. Who are you to them? நான் ஒரு கோட் ஒன்று வாசினா, people will only notice you when you're on the top. They don't care about your struggles. If you're on the top, அப்போ தான் பார்ப்பாங்க இவர் என்ன செஞ்சவன் அங்கே போகிறதுக்கு. சரி பார்ப்போம் அவனோட லைஃப் ஹிஸ்ட்ரின்னு பார்ப்பாங்க. இதே don't care about your struggle. இப்போ நான் வந்து வெயிட் லூஸ் பண்ணுறேன், ஃபிட் ஆகிறேன், குண்டாக இருந்து கொண்டு நான் ஃபிட்னஸாக வர போகிறேன், நான் அந்த பாடி பில்டிங் செய்ய போகிறேன்டா எவன் கேட்க போகிறான்? தம்பி சாப்பாடை குறையும் முதல்ல என்று சொல்லுவாங்க. ரைட். நான் செஞ்சு காட்டினா தான் இவன் ஏதோ செய்கிறான், என்ன செய்கிறான் என்று பார்ப்போம் என்று வருவாங்க. ஆனால் நீங்கள் ஒரு நிலைமைக்கு வந்த பிறகு நீங்கள் அதை பற்றி பேசலாம் தானே. எக்ஸாக்ட்லி. அந்த நிலைமைக்கு வந்த பிறகு தான் நான் கதைக்கலாம். அந்த மாதிரி that's what I was talking about. That time you should talk. அந்த மாதிரி டைம்ல தான் இந்த மாதிரி பாட்காஸ்ட்கள், லைஃப் இன்டர்வியூ வரும். எக்ஸாக்ட்லி. அந்த நிலைமைக்கு வந்த பிறகு கதைச்சிங்கண்டா people will listen to you. ஏண்டா இவன் சொல்றது மட்டும் இல்ல, செஞ்சு காட்டிட்டான். அப்போ இவனை கேட்போம். யூனோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிகஸ்ட் லைக் மென்டர் இஸ் டேவிட் காகிங்ஸ் என்று சொல்லி, ஒரு இஸ் அ சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர். யூ நோ ஹிம்? டேவிட் காகிங். அப்போ அவர் வந்து ஹீஸ் அ ரிட்டையர்ட். he was when he was 36 years old. அவர் 300 something poundல இருந்தவர், ஹியூஜ் பிக் காய். He wanted to go into Navy, லைக் US Marine போகணுமெண்டா. அப்போ போக்குள்ளே எல்லாரும் சொன்னாங்க நீ ஒரு குண்டன், தடியா குண்டா மடையா. நான் தமிழில் சொல்கிறேன், நான் இங்கிலீஷில் சொன்னவங்க. நீ நினச்சி பார்க்கலாது. ஏனெண்டா இந்த வெயிட் கட் வந்து யூ ஆர் அ ஃபேட் காய், யூ ஆர் நாட் கோயிங் டு பி அக்செப்டட் இன்டு மெரின். அப்போ அவர் வந்து அப்போ அவங்க சொல்லியிருக்கிறாங்க நீ 100 pounds குறையணும் இன் 3 months. மனுஷன் என்ன பண்ணினாரோ தெரியல, 3 மாதத்துல குறைஞ்சு he went and then he went back to the recruiters and he said, see, I reduced even 20 more pounds compared to what you wanted. என்று சொல்லி he went through with it. He became a Navy. அப்போ அவரோட போட்காஸ்ட்டை பார்க்கக்குள்ள எனக்கு அவர் விளங்கப்படுத்தினார், நான் எவ்வளோ ஒரு லேசியாக இருக்கிறேன். லைக் இந்த லைஃப் இட்ஸ் ஆல் இன் யோர் மைண்ட். உங்களோட வாழ்க்கை உங்களோட மைண்டில் இருக்குது. நீங்கள் அதை நீங்கள் சரியாக எடுத்தீங்கன்னா நீங்கள் லைஃப்பை மாற்றலாம். என்றுட்டு I started my fitness journey. I did whatever I have to do, dieting, to work out, to thing, and then I'm seeing a lot of progress. ஸோ அந்த மாதிரி இறங்கி செய்யணும். வாயால் மட்டும் சொன்னால் காணாது. இறங்கி அப்படி புளிஞ்சு எடுக்கணும். ஏன்னா அது கொஞ்ச நாளைக்கு தான். The struggle will only last for a small time, but the rewards are crazy. அந்த ஸ்மால் லைன் ஒருக்க கடந்துட்டோம்னா எக்ஸாக்ட்லி அதுக்கு பிறகு வேறு லெவலாக இருக்கும் லைஃப். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினா I think a lot of people that's what happened. எடுத்த உடனே டிஸ்கரேஜ் ஆன உடனே அந்த ஓகே இது நம்மளுக்கு சரி வராது அந்த லைனுக்கு பின்னாலே நிற்கிறதால வந்து ஏனண்டா பிரதர்
எங்களோட ஆட்கள் நாங்கள் சுற்றி இருக்கிற ஆட்களையும் பொறுத்து இருக்கு. இப்போ நீங்கள் என்ன பண்ணினா என்ன தம்பி என்னத்துக்கடா டைமை வேஸ்ட் பண்ணுற போய் வேலையை வேலையை பாரு அப்படின்றக்குள்ள நீங்கள் அதை என்னையா இப்படிலாம் பேசுகிறாங்கன்ற குழம்பினீங்கண்டா தட்ஸ் இட் யூ வில் derail from your path. நீ யாரா எனக்கு சொல்கிறது, சரி நீ கிளம்பு தாய் பாய் 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 நான் செய்கிறதான் செய்வன் அந்த ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் இருந்தீங்கண்டா and then if you do it anything ஃபிட்னஸாக இருக்கட்டும் ஒர்க்காக இருக்கட்டும் everything you can have a different mindset. மட்டாக்கள் சொல்கிறது கேட்காதீங்க ப்ளீஸ். அண்ட் அவங்க வந்து they want support you. You know, this is possibly the best message. That's 100% for sure. Right? But that I think the big guys they say this. When you learn not to give a F, that's when your life is beautiful. Yeah. Right? And then also and then also be humble. இப்போ என்ன பொறுத்தளவில் இப்போ again and again I'm going to talk about God a lot. எனக்கு கடவுள் எனக்கு ஒரே சொல்கிறது, நீ எங்கே போனாலும் ஹம்பிளாக இரு. பி ஹம்பிள். அதே டைமில் டோன்ட் லெட் பீப்புள் லைக் ஸ்டெப் ஓவர் யூ அண்ட் ட்ரை டு யூஸ் யூ, பட் பி ஹம்பிள். இப்போ எந்த மோட்டோ என்னென்னா, இப்போ நான் வந்து இப்படி பண்ணுறேன், இப்போ நாளைக்கு இப்போ நீங்களோ யாரோ ஒரு ஆள் பில்லா நீங்கள் எப்படி வெயிட் லூஸ் பண்ணீங்க சொல்லுங்கண்டா, நான் எவ்வளோத்தையும் உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுவேன். ஐ ஹாவ் அ PDF ஃபார்மேட். இதான் பண்ணினேன், இதான் சாப்பிட்டேன், எவ்வளோ ஐ வில் பி வெரி டிரான்ஸ்பெரண்ட். ஐ டோன்ட் வாண்ட் டு மேக் மணி ஆஃப் இட், ஐ ஜஸ்ட் கிவ் இட் யூ ஃபார் ஃப்ரீ. இதான் பண்ணினேன். ஆனால் அந்த கன்சிஸ்டன்சியால் உங்களால் முடியுமா? வில் யூ பி தட் டிசிப்ளின்? அங்கே தான் இருக்குது விஷயம். இப்போ உங்களுக்கு தெரியுமாண்ணா, மொண்டையில் வரக்குள்ள 48 hours ஃபாஸ்ட் எல்லாம் பண்ணி ஃபாஸ்ட்டாக அந்த அளவுக்கு போகணும். அப்படி போனால் தான் யூ கேன் ரீச் அ ஸ்பெசிஃபிக் கோல். சாப்பிடாம இருந்து குறைச்சி அப்படி இப்படின்ட்டு. I think one final question for you is actually, where do you see yourself in another few years? Okay. As a comedian, as an artist, like what are you planning to achieve? And then நீங்க இன்னும் சாதிக்கணும்னு நீங்க இருக்கீங்க. எனக்கு கணக்க விஷயம் இருக்குது சாதிக்கணும்னு. So like stick to the comedy side. Okay, for example, I want to be a stand-up comedian. அதை நான் பண்ணணும். I want to do shows. I want to do tours with stand-up comedy. எந்த ஸ்டாண்டப் காமெடி எல்லாமே வந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். ஏண்டா இப்போ எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்து வயசு போன பாட்டி வரைக்கும் என் ஃபேன்ஸாக இருக்கிறாங்க. ஐ வாண்ட் டு கீப் இட் லைக் தட். ஓகே, எக்ஸாக்ட்லி. ஸோ எந்த ஃபேமிலியில் வந்து ஸ்ட்ரிக்ட்லி இட் வில் பி ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி. ஐ வாண்ட் டு பி அ ஸ்டாண்டப் கமெடியன் அண்ட் ஆல்சோ ஐ வாண்ட் டு டூ ஆக்டிங். ஐ வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர் ஆக்டிங். அதுக்கு தான் வெயிட்டை லூஸ் பண்ணுறேன். மிஸ்டர் துசி ஃப்ரம் மான்ட்ரியல், உங்களுக்கு தான் இந்த நியூஸ். I'm doing a short film with him from Dusi is a well-known director from Montreal. So I want to explore acting. Ungaloda em brother. Something coming with this guy as well. Something coming. Something has been cooked. So இப்போதான் நாங்க அந்த வெங்காயத்தெல்லாம் போட்டு வதக்குறோம். சமையல் ரெடி ஆயிரும். ஆனா உங்களுக்கு சாப்பிட தருவோம். Yeah, so I want to explore acting, and then fitness layum and I want to do some ambassador madri for some kind of a fitness company or whatever. So adukku than ipo that's my main goal. End of next summer I want to get on lose all of my body fat percentage and bring my body fat percentage less than 7%. அப்போ எல்லாமே வந்து இந்த மூவம் எல்லாம் உள்ளுக்குள்ளே போய் பார்க்க விளங்குது. ஏதோ பெருத்த காரன் மாதிரி இருப்பேன், பட் ஐ எம் ஃபிட்னஸ். Yeah, excited to see that. Like Cristiano Ronaldo அப்படித்தானே, அவருக்கும் இட்ஸ் லைக் a very few fat. அவங்க வந்து என்ன அவங்களோட நார்மல் ஹார்ட் ரேட்டே வந்து லைக் இந்த ஹை 150s to 160s. and அவங்க தி அத்லீட் ஹார்ட் ரேட்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு they will be burning fat like every single second. Oh wow, okay. அந்த லெவலுக்கு தான் இப்போ நானும் என்ன புஷ் பண்ணுறேன். அப்படின்னா தென் ஐ டோன்ட் ஹாவ் டு ஒர்க் அவுட் டூ மச். தண்டபாட்டுக்கு டெய்லி டயட் இருந்தாலே வெயிட் லூஸ் பண்ணிக்கொண்டே போகும். இட்ஸ் அ கெமிஸ்ட்ரி இன் த பாடி. யூ ஹாவ் டு நோ ஹவ் டு ட்விச் இட். நைஸ். ஸோ நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறீங்க. This was awesome. Like we got to know so much about you. அதே மாதிரி எங்களுடைய நேயர்களுக்கும் உங்களை பற்றி நிறைய தெரிஞ்சு கொண்டிருப்பீங்க. தெரியாத விஷயம் நிறைய இன்றைக்கி நீங்கள் எங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறீங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் தேட், ஃபார் ஆல் தோஸ் இன்சைட் for all the insights of David Billa that a lot of people didn't know. And yeah, so happy that you're here. But there's some more stuff I want to talk to you about. But before I get to that, do you have a role model actually? Comedy in the very good, do you have a role model? Of course, 100%. My first role model is Mr. Beans.
ரோயின் அட்கின்சன் அவரோட அந்த ஃபேஷியல் இதில் இருந்தால் அப்படி வந்து பாப்பர் இந்த கண்ணில் மூவ் பண்ணுறது எல்லாம் வந்து எல்லாம் அவர்கிட்ட இருந்து வேர்ட்ஸ் இல்லாமலே அந்த மோத்துலேயே அவர் டான்ஸ் ஆடுவார். ஸோ அதால் தான் அந்த மாதிரி தான் நான் இந்த ஐ மூமெண்ட்ஸ் எல்லாம் காட்டி நான் இந்த வீடியோவில் செய்கிறது. பாடி லாங்குவேஜுக்கு நம்மளோட வடிவேலு அந்த வடிவேலுன்ற காமெடி ஐ லவ் இட். ஸோ அப்போ இடைக்கிட நான் அதையும் இன்கார்பரேட் பண்ணுறது. ஸோ மெயின்லி மிஸ்டர் பீன்ஸ் அண்ட் ஆல்சோ ஃபார் தமிழ் ஆடியன்ஸுக்கு வடிவேல் as well. Nice. Thank you for sharing that also. இன்னும் உங்களோட வேறு விஷயங்கள் எல்லாம் கதைக்கணும். பட் அது கதைக்கிறதுக்கு வந்து ஷர்ட்டு கலட்டுங்க ப்ரோ. ஷர்ட்டை கலட்டவா? என்னண்ணா திடீர்னு ஷர்ட்டை எல்லாம் கலட்டுங்க, கூச்சப்படாம கதைப்போம் கலட்டுங்க. என்னெல்லாம் நடக்க போதும். ஐயோ இல்லை, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன் நான் சொல்கிறேன்னு கலட்டுங்க ப்ரோ அப்படின்றீங்க. ஓகே, டக்குன்னு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க.